ஹலோ சார். சத்யா காப்பிமா. ஏங்க அத்தை, உங்களுக்கு அறிவே இல்லையா மீட்டிங் அப்போ உள்ள வரக்கூடாதுன்னு? மன்னிச்சிருமா, எனக்கு தெரியல. ஆகுனா மன்னிப்பு மட்டும் கேட்டுருங்க. காஃபி அங்கே வச்சுட்டு போங்க அத்தை. அம்மா சத்யா, உங்க அத்தை காய் போட்டு வச்சிருக்கிறா, அது எடுத்தாம்மா இங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. காலையில எப்பயுமே பிஸியா இருப்பேன். என்ன இவ மரியாதை தெரியாத பொண்ணா இருக்கிறா? அத்தை, என் மருமக வீட்ல இருந்தே வேலை செய்யறாள்ல, அவ பிஸியா இருக்கா, அதனாலதான் அப்படி பேசிட்டு போறா, வேற ஒண்ணும் இல்ல. என்ற மாதிரி இல்லையம்மா மருமகம். இவள ஏய் சத்யா, நீ வேலைக்கு போற பொண்ணு, மாடல் பொண்ணு எல்லாம் சரிதான். ஆனா நீ தமிழ் பொண்ணுங்கிறத மறந்துடாத. என்ன பேசுறீங்க? என்னால யாருக்கும் அடிப்பணிஞ்செல்லாம் போக முடியாது. உன்னை யாரும் அடிப்பணிஞ்செல்லாம் போக சொல்ல. நம்ம தமிழ் கலாச்சாரம் என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்றேன். எது கலாச்சாரமா? உங்க அம்மா மாதிரி படிக்க தெரியாத 4 வீட்டு வேலை செய்யறதுதான் கலாச்சாரமா? எது படிக்க தெரியலையா? ஆமாண்டி, எங்க அம்மாக்கு படிக்க தெரியலதான். அதே மாதிரி எங்க அம்மாக்கு யாரையும் மட்டம் தட்ட தெரியாது. மத்தவங்க உன்ன மாதிரி எடுத்தறிஞ்சு பேசவும் தெரியாது. உன்னை தப்பா நினைச்சப்ப கூட உனக்காக பேசினாங்கல்ல, அதாண்டி தமிழ் கலாச்சாரம், நம்ம கலாச்சாரம். கொஞ்சமாவது ஆணவத்தை விட்டு திருந்து.